வணக்கம். இன்று ஆகஸ்ட் 7, 2026. இன்றைய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். பெண்களுக்கு டிரோன் இயக்க பயிற்சி, இலவச மின்சாரம் தொடரும். தமிழகத்தில் வேளாண் திட்டங்களுக்கு 58 ரூபாய் 1000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 12 ரூபாய் 1700 கோடி அதிகமாகும். எரிபொருள் இருப்பு மையங்களை உருவாக்க மற்றும் சிலிண்டர் விலையை 18 ரூபாய் உயர்த்த மத்திய அரசு திட்டம். தொகுதி மறுவரையறை விவகாரம், தமிழக முதலமைச்சர் விஜய் நாளை எம்பிக்களுடன் ஆலோசனை. அஞ்சலை அம்மாள் பெயரில் பரிசு, அதிக மகசூல் பெறுவோருக்கு வெற்றி விவசாயி விருது, வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. சட்டசபை நடைபெறும் நிலையில் அமைச்சர் ஆனந்துடன் ஏடிஎம்கே அதிருப்திகள் சந்திப்பு, தவகவில் இணைகிறார்களா? அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. தங்கம் விலை ஒரே நாளில் 2160 ரூபாய் உயர்வு, ஒரு பவுன் 1,10,000 ரூபாய் தொட்டது. தமிழகத்திற்கு நியாயமான வரிப்பகிர்வு கோரி சட்டசபையில் இன்று அரசு தீர்மானம். இயற்கை வேளாண் முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த 3 ரூபாய் கோடியில் கண்காட்சி, டெல்டா உழவர்களுக்கு எதுவுமில்லாத வெற்றி வேளாண் பட்ஜெட் என மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முதலமைச்சரை கண்டுகொள்ளாமல் முகத்தை திருப்பிய உதயநிதி. பாய், தலையணை, கட்டிலுடன் போராட்டத்திற்கு வந்த விவசாயிகள் ஈரோடு கலெக்டர் அலுவலக வளாகத்தில் எதிரும் புதிருமாக கீழ்பவானி மற்றும் காலிங்கராயன் பாசன விவசாயிகள் பாய், தலையணை, கட்டிலுடன் வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை மாற்றியமைக்க தமிழக அரசு கோரவில்லை என தயாநிதி மாறன் கேள்விக்கு மத்திய மந்திரி பதில். திருவண்ணாமலை, ஆசிரியர்கள் கண்டித்ததால் இரத்த அழுத்த மாத்திரைகளை தின்று மயங்கிய மாணவிகள், அரசு பள்ளியில் பரபரப்பு. போதைப்பொருள் கடத்தல் கும்பல் பற்றி துப்பு கொடுத்தால் கோடீஸ்வரர் ஆகலாம். கோபர்தன் என்ற பெயரில் இயற்கை எரிவாயு உற்பத்திக்கு 23 ரூபாய் 1000 கோடி திட்டம், மத்திய மந்திரி சபை ஒப்புதல். 2025ஆம் ஆண்டில் பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணச் செலவு 187 கோடி ரூபாய் என மத்திய அரசு தகவல். இன்றைய பிற நம்பகமான செய்தி ஆதாரங்களில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் சுருக்கப்பட்ட பட்டியல். டாப் 50 சோகஸ்மெலி. யூடியூபர் சவுக்கு சங்கரின் 13 வயது மகன் தற்கொலை. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிக்கும் மசோதா குறித்து விவாதம். 2.000-க்கு மேற்பட்ட யுபிஐ பரிவர்த்தனைகளில் சேவை கட்டணம் குறித்து விளக்கம். தங்கம் விலை தொடர்ந்து உயர்வு. வெள்ளி விலையிலும் உயர்வு. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மழை வாய்ப்பு. கேரள வெள்ள மீட்பில் உயிர்த்தியாகம் செய்த நீச்சல் வீரருக்கு பாராட்டு. இந்திய டாக்ஸி டிரைவரை பாராட்டிய ரஷ்ய சுற்றுலா பயணி. வெளிநாட்டு நிதி FCRA சட்டத்திருத்தம் குறித்து நாடாளுமன்ற விவாதம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள். சென்னை போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் புதிய திட்டம். தமிழகத்தில் குடிநீர் திட்டங்களுக்கு கூடுதல் நிதி. அரசு மருத்துவமனைகளில் புதிய வசதிகள். அரசு பள்ளிகளில் புதிய கல்வித் திட்டங்கள். மாணவர்களுக்கான உதவித்தொகை அறிவிப்பு. ஏனிஇடி தொடர்பான புதிய தகவல்கள். மின் கட்டண வசூல் நிலவரம். விவசாயிகளுக்கான புதிய நிவாரண அறிவிப்பு. காவிரி நீர் திறப்பு நிலவரம். மேட்டூர் அணை நீர்மட்டம் உயர்வு. மீனவர்களுக்கு கடலுக்குச் செல்ல எச்சரிக்கை. சென்னை புறநகர் ரயில் சேவை மேம்பாடு. மெட்ரோ ரயில் விரிவாக்கப் பணிகள். புதிய தேசிய நெடுஞ்சாலை திட்டம். தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்கள். வேலைவாய்ப்பு முகாம் அறிவிப்பு. சிறு தொழில்களுக்கு புதிய கடன் திட்டம். வங்கிகளின் புதிய சேவை மாற்றங்கள். வருமான வரி தொடர்பான அறிவிப்பு. பெட்ரோல், டீசல் விலை நிலவரம். LPG சிலிண்டர் விலை தகவல். இந்திய பங்குச்சந்தை ஏற்றம். சென்செக்ஸ் மற்றும் நிப்டி நிலவரம். ரூபாய் மதிப்பு மாற்றம். கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி தயாரிப்பு. இந்திய வீரர்களின் சாதனை. கால்பந்து லீக் முக்கிய முடிவுகள். செஸ் போட்டி செய்திகள். தமிழ் திரைப்பட புதிய வெளியீடுகள். வெளியாகும் புதிய திரைப்படங்கள். பிரபல நடிகரின் புதிய பட அறிவிப்பு. இசை வெளியீட்டு விழா. கோவில் திருவிழா ஏற்பாடுகள். ஆன்மீக நிகழ்வுகள். சுற்றுலா தலங்களில் கூட்டம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு. சுகாதாரத்துறை புதிய வழிகாட்டுதல். மாநிலம் முழுவதும் காவல்துறை சோதனை. வார இறுதி வானிலை முன்னறிவிப்பு. நாளைய முக்கிய அரசு நிகழ்ச்சிகள் குறித்து முன்னோட்டம். குருவாயூர் எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மாற்றுப்பாதையில் இயக்கம், தெற்கு ரயில்வே அறிவிப்பு. விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து இன்று கேள்வி எழுப்புவோம். தைரியம் இருந்தால் சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் பதில் சொல்லட்டும். உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. தேர்தல் வாக்குறுதி எதுவும் இடம்பெறவில்லை, வேளாண் பட்ஜெட் வெற்று அறிக்கை, விவசாயிகளின் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து பேசிய அமைச்சர், திமுக உறுப்பினர்கள் அமளியால் பரபரப்பு. அறுபடை வீடு, திவ்யதேச பயணம் பற்றிய செய்தி, தேர்தல் வாக்குறுதி குறித்து பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை. நயினார் நாகேந்திரன் கேள்வி. அரசு பஸ் பெயர் பலகையில் தக்காளி வெற்றிக் கழகம் என சர்ச்சை வாசகம். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் விளக்கம். திமுக பாணியை தைவைக்கைதுவம் பின்பற்றுகிறது.
வேளாண்மை பட்ஜெட்டுக்கு -0 மதிப்பெண். எடப்பாடி பழனிசாமி பேட்டி. போலி ஆவணங்கள் மூலம் பால் பண்ணை கடன், வங்கி அதிகாரிகள் உள்பட 8 பேருக்கு தலா 10 ஆண்டு சிறை, சென்னை சிபிஐ நீதிமன்ற தீர்ப்பு. 80வது ஆண்டில் இந்தியா ரஷ்யா உறவு, இருதரப்பு பொருளாதாரத்தையும் ரூ.9 லட்சம் கோடிக்கு உயர்த்த தீவிரம். இந்திய தூதர் தகவல். பெண் செய்தி வாசிப்பாளருக்கு பாலியல் தொல்லை, சென்னை தொழில் அதிபர் அதிரடி கைது. 80வது சுதந்திர தினம், சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு, பயணிகள் முன்கூட்டியே வர அறிவுறுத்தல். 4 மாதங்களில் 1.4 கோடி வாகனங்கள் பதிவு, கோவை அருகே பயங்கரம், வாலிபரை கத்தியால் குத்திக் கொன்று வீடியோ வெளியிட்ட சிறுவன். நண்பருடன் சேர்ந்து வெறிச்செயல். எல்னினோவால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது, நெல், கரும்புக்கான ஆதார விலை குறித்து விரைவில் அறிவிப்பு, வேளாண்மைத்துறை செயலாளர் தகவல். அடுத்த மாதம் முதல் நாடு முழுவதும் மக்களை சந்தித்து கலந்துரையாடுவோம். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அறிவிப்பு. வாகன விபத்தில் சிக்கிய பெண்ணுக்கு துண்டிக்கப்பட்ட முதுகுத் தண்டுவட எலும்பை சரி செய்த மருத்துவர்கள். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சாதனை. அமேனியா கசிவால் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிபந்தனையுடன் தொழிற்சாலை இயக்குநர்களுக்கு ஜாமீன். ஐகோர்ட் உத்தரவு. அரசு வேலை வாங்கித் தருவதாக ரூ.6 லட்சம் மோசடி. சென்னையைச் சேர்ந்தவர் கைது. புதுச்சேரியில் கனமழையால் சோகம். தொழிற்சாலை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து ஒருவர் டெத். இடிபாடுகளில் சிக்கிய 2 பெண்கள் உயிருடன் மீட்பு. ஆன்லைன் முதலீட்டில் பணத்தை இழந்தார். அடையாறு ஆற்றில் குதித்த ரிசர்வ் வங்கி ஊழியர். போலீசார் தேடுகிறார்கள். சந்தனக்காப்பு, புஷ்பாங்கி அருள்பாலிப்பு. முருகன் கோவில்களில் ஆடி. புதிதாக ஏதேனும் கூடுதல் தகவல் சேர்க்கலாம் என்று நினைத்தால் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைய செய்திகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.